தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாக்குமார். நீங்கள் நிறைய பேர் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ண போயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்போ என்ன லஞ்சம் கேட்பாங்க உங்ககிட்ட? ஒரு 1000, 10,000, 1 லட்சம், 2 லட்சம், 50 லட்சம் என்ன லஞ்சம் கேட்பாங்க மக்களே. அப்பேற்பட்ட கேஸில் ஒரு பாய்வுள்ள மாட்டிருக்கு. இதை பற்றியும் இந்த டிவிக்கு ஆட்சி சார்ந்த பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த எலெக்ஷனை முன்னிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தினாங்க. அதில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் தோல்வி அடைஞ்சு தான் நம்ம சொல்லணும். பிகாஸ் எலெக்ஷனில் தோத்தாங்க. ஆனால் டிவிக்கோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, தேர்தலை முன்னிட்டு பயங்கரமாக கை கொடுத்துச்சு. அதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பரப்புரை கூட்டத்தில் கேட்டார் பாருங்க, வீட்டில் இருக்க என்னோட குட்டி குட்டி நண்பீஸ் எல்லாருமே விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டாப்ல டைரெக்டாக. அந்த குட்டி குட்டி பசங்களும் எலெக்ஷன் ஒன்று இருக்கு போல இருக்கு, அதில் இவர் ஜெயிக்கணும் போல இருக்கு, அதுக்கு விசில் அமுக்கணும் போல இருக்கு, அதுக்கு நம்ம அம்மா அப்பா போயிட்டு விசில் சின்னதை அமுக்கணும் போல இருக்குன்னு அந்த குழந்தைகளை யோசிக்க வச்சு அதை செஞ்சு காமிக்க வச்சுட்டாருங்க. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுல்ல. இந்த எலெக்ஷனில் டிவிக்கு ஜெயிக்க பிரதான காரணம் குழந்தைங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க பேரண்ட்ஸ். மாற்று கருத்துல ஓகே. ஆக்சுவலாக இந்த விவகாரம் இப்போ ஒரு புதிய புயலாக மாற ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதுக்கு எதிராக நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தை பற்றி தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அதுக்கு சென்னை ஹைகோர்ட் ஒரு நோட்டீஸை சர்வ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, இது போல் குற்றச்சாட்டு எழுந்திருக்குங்க, இதுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை கொடுங்கன்னு விளக்கம் கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன பதில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இது தேர்தல் ஆணையத்துக்கே புதுசாக இருக்கும். என்னது குழந்தைங்கள வச்சு ஓட்டு வாங்கி எப்படிங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவங்களே யோசிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்திருக்க அந்த அதிசயம் பார்ப்போம். நானும் வெயிட் பண்ணுறேன். வரட்டும் அந்த ஒரு குறிப்பிட்ட ரிப்போர்ட் இருக்குல்ல, அதில் என்ன தான் தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, முதல்வர் விஜய் அவர்களோட அரசு இருக்குல்ல, இந்த அரசுக்கு அடுத்த கட்ட பெரிய சவால் ஒன்று எழுந்திருக்குங்க. ஆக்சுவலாக அவர் நடித்த படங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்களே, அதில் வர்ற வசனங்கள், இதில் நிறைய வசனம் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதில் சர்க்காரில் ஒரு வசனம் வரும் பாருங்க, நான் சுவாசிக்கிறது உப்பு காற்று தான் மீனவர்கள் அதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃப்ரேஸில் வரும் பாருங்க, பெரிய லென்த்தியான போர்ஷன்லாம். அந்த ஒரு விஷயம் இப்போ கண்ணு முன்னாடி வரும் மக்களை பல பேருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 88 நாட்களாக 12 மீனவர்கள், நம்ம மீனவர்கள், ராமேஸ்வரம் மீனவர்கள், இவங்களை இலங்கை சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. எவ்வளோ? 88 நாட்களாக. இவங்க எல்லாரையும் விடுவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மதுரை அண்ட் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை பகுதி இருக்குல்ல, இங்கே ராமேஸ்வரம் மீனவர்கள்லாம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான கோரிக்கை தான் மக்களே. எத்தனை நாள்? 88 நாட்களாக 12 மீனவர்கள் அங்கே அடைச்சி வச்சிருக்கிறது. இன்ஃபேக்ட் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சார்ந்து ஒட்டுமொத்த இலங்கை அரசை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கே பார்லிமெண்ட்டில் இவரை பற்றி பேசுகிறாங்க, ரசிக்கிறாங்க எல்லாருமே. அந்தளவுக்கு அங்கே விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கச்சத்தீவு சார்ந்து இவர் சொன்ன விஷயம், அது என்ன தெரியுமா ரிஃப்ளெக்ட் ஆச்சுங்க இலங்கையில்? அந்த நாட்டோட அதிபர் இருக்கல அனுர் குமார திசாநாயக்க, அவரே கச்சத்தீவுக்கு வந்து சில விஷயம் மேற்பார்வையிட ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ வாய்ஸ் இருக்கு அங்கே இருக்குன்னு லிட்டரலாக தெரியுது யார்? முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு. ஸோ இந்த நம்பிக்கையில் தான் மக்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மீனவ சமுதாயம் சார்ந்த நலன் காப்போம்னு தாவேக்கா அவங்களோட தேர்தல் வாக்குறுதியை தெளிவாக கொடுத்துருக்காங்க. காப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதிகாரம் கையில் இருக்கு. ப்ரோ, இவங்க ஒரு மினிஸ்டர், இவங்க ஒரு சீஃப் மினிஸ்டர். இலங்கைன்றது ஒரு கண்ட்ரி. நம்ம நாட்டு தலைவர் பேசினா கரெக்டாக இருக்கும் பிரதமர் லெவலில். ஆனால் சிஎம் சார்ந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு தான் நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், அங்கே இவருக்கு வாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எதனா மாற்றம் நடக்குதான்னு சொல்லிட்டு. ஏன்னா யார் சொல்லி மாற்றம் நடக்குதுன்றது முக்கியம் இல்லைங்க. மாற்றம் நடக்குதா, மக்களுக்கு நன்மை கிடைக்குதா, அது நடந்தால் போதும். மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு இப்போ ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே எபோலா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்த ஞாபகம் இருக்கா? அதில் சொல்லியிருந்தோம் என்னென்ன நடக்குது தெரிஞ்சுக்கங்க, இது நமக்கு அடுத்து ஒரு தலைவலியாக வரும்ன்ட்டு. லைட்டாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அது சார்ந்த மத்திய அரசு இப்போ ஒரு விஷயத்த உத்தரவாக போட்டிருக்காங்க எல்லா மாநில அரசுகளுக்கும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எபோலா முன்னெச்சரிக்கை பணிகளை தீவிரப்படுத்துறீங்கப்பா அப்படின்ட்டாங்க. என்ன அப்புறம் சொல்கிறீங்க? அப்போ தமிழ்நாட்டில் எபோலா பரவ ஆரம்பிச்சிச்சா? கொரோனாக்கு அப்புறம் அந்த ஒரு பெரிய பேண்டமிக்கா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. அந்த அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் தவற மாட்டேன். WHO இன்னும் அதை குளோபல் பேண்டமிக்கை அனௌன்ஸ் பண்ணலை மக்களே. இன்டர்நேஷ்னல் கன்சர்னாக மட்டும் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. கவலை தரக்கூடிய ஒரு நோய் கிருமி, ஆனால் உலக பெருந்தொற்றது கிடையாதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டா கொரோனா டைமில் நடந்த சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை நம்ம ஃபேஸ் பண்ண நேரிடும். ஆனால் அவ்வளோ சீரியஸாக போவாதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த ஒரு உத்தரவை தான் மத்திய அரசு பிறப்பிச்சிருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் இதை கீழே பார்க்க ஆரம்பிச்சிருங்கப்பா அப்படின்ட்டு. இந்த அறிவுரை இருக்குல்ல, இதை நாங்கள் அப்படியே அமல்படுத்துகிறோன்ட்டு நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறை இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மாநிலத்தில் சில மெடிக்கல் சார்ந்து ஏதாவது சேஞ்ச் ஓவர்ஸ் நடக்குது அப்படின்னா இதுதான் காரணம் மக்களை. இதை மைண்டில் வச்சு நீங்கள் குழம்பிடாதீங்க ஏதோ பெரிய கிருமி போல இருக்கு அப்படின்ட்டு. இது வரைக்கும் அது பெரிய கிருமியாக உருவெடுக்கலை. ஓகே ரைட்டு. நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர், இவர் உட்பட நிறைய டிவி மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க சார்ந்த துறை இருக்குல்ல அங்கே அடிக்கடி விசிட் பண்ணி ஃபுல்லாக அதிகாரிகள் சார்ந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் ஒரு கட்டமாக இவரும் தன்னோட துறை இருக்கல மின்சாரத்துறை இது சார்ந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. சடனாக ஆய்வு பண்ணியிருக்காரு. அங்கே சில அதிகாரிகள்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அதில் என்னென்ன விஷயங்கள்னா, பசுமை எரிசக்தி கழக ஒதுக்கீடு இருக்குல்ல, இது எப்படி நடந்துச்சு, என்ன சிஸ்டம் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்க, ஒப்புதல் எதுக்காக வெளிப்படைத்தன்மையோடு நடக்கலை, எதை மறைக்க பார்க்குறீங்க, டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. இப்படி தான் அவசர கதியில் நீங்களாம் அப்ரூவ் கொடுப்பீங்களா, என்னது இது ஃபார்மாலிட்டிஸாக சரியாக ஃபாலோ பண்ண மாதிரி தெரிலன்ட்டு ரைடு விட்டுருக்காரு போல இருக்கு இவர் போயிட்டு ஃபுல்லாக அந்த இன்ஸ்பெக்ஷனில். இதோட விளைவு என்ன தெரியுமா, 2 ஆஃபீஸர்ஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாருங்க. இவரும் சமீப காலமாக அந்த சஸ்பென்ஷன் பட்டியல் பெருசாக போது கவனிச்சிங்களா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்த தினமும் ஒரு சில அதிகாரிகள் சஸ்பென்ஷனை, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்த மினிஸ்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டே வராங்க. இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு விட்டவர் புஷியானவர்கள் ஆரம்பிச்சு விட்டுருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு மினிஸ்டர்ஸாக அதிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே வந்து நின்றுருக்கு இப்போ, மின்சாரத்துறை சார்ந்த 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட், அது வரைக்கும் வந்து நின்றுருக்கு. ஓகே ரைட்டு. தவறு செய்கிறாங்கன்னா அலட்சியம் காட்டுறாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதில் யோசிக்கிறது செகண்ட் தாட்டே கிடையாது. அசோகா பல்கலைக்கழகம் எங்கே, ஹரியானாவில் இருக்கிறது. நான் ப்ரோ டிவிக்கே கவர்மெண்ட் பற்றி பேசியும் பார்த்தா அசோகாவுக்கு போயிட்டீங்க, ஹரியானா கேட்டிங்கனாக்கா விஷயம் இருக்குது. யாருன்னு தெரியுதா, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், காங்கிரஸோட முக்கியமான முகம், ராகுல் காந்தி அவர்களோட பெரிய விசுவாசி. அப்பேற்பட்ட இவர் தான் டிவிக்கே காங்கிரஸை சேர்க்கறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளும் கூட இந்த எலெக்ஷன் முன்னாடி. இவர் கிளாஸ் எடுக்கிறதுக்காக இந்த பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அசோகா பல்கலைக்கழகம் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காருங்க. உள்ளே வந்ததுமே அங்கே இருக்கவங்களாம் பார்த்து இந்த தளபதி கச்சேரி பாடல் இருக்குல்ல, ஜனநாயகன் படத்துல இருந்து கேட்டிருப்பீங்களே, அந்த பாடலெல்லாம் ஒழிக்க வச்சிட்டாங்க, ஃபோனில் போட்டாங்க போல இருக்கு. அங்கேருந்து எல்லாருமே ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரை பார்த்து. ஆஹா ஓஹோன்னு ஆர்ப்பரிச்சு இவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அங்கே நார்த் வரைக்கும் போயிருக்கல மேட்ரு. தமிழ்நாட்டில் டிஎம்கேவை ஆட்சியிலேருந்து இறக்கிட்டாங்க, ஏடிஎம்கே கூட ஆட்சிக்கு வரல, டிவிக்கேன்னு ஒன்று வந்திருக்கு. அதோட தலைவர் ஒரு நடிகர் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. அது விஜயர்கள் சார்ந்து அங்கேயே கிரேஸ் அதிகமாக இருக்குல்ல. அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இவங்களோட பிஹேவியரை பார்த்து. இது பற்றின வீடியோ அவரே வெளியிட்டிருக்காருங்க பிரவீன் அவர்களே, அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, வட இந்தியர்களும் விஜய் அவர்களை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. போகிற போக்க பார்த்தா இந்த பிரதமர் இதமரெலாம் பேச்சு அடிபட்டுச்சுல, அந்த லெவலில் இருக்கும் போவார்ன்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் வாயில தான் இந்த வார்த்தையெல்லாம் வந்திருக்கு. நார்த்தில் ரொம்ப அதிகமாக அவர் பார்க்குறாங்கன்னு. இன்னொன்று நார்த்தில் இந்த பொட்டி கடை இருக்கும்ல, அங்கெல்லாம் முன்னாடி இந்த மேகசின்லாம் வைப்பாங்க பாருங்க. அதில் ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட முகம் பதிச்ச மேகசின், இன்னொரு பக்கம் சிஎம் விஜய்னு அவரோட முகம் பதிச்ச மேகசினை லைனாக வச்சுருக்காங்க. இங்கே பில்டப் அதிகமாக கொடுக்குறாங்களோ இல்லையோ, நார்த் இந்தியாவில் சிஎம் விஜய் அவர்களை பிஎம் லெவலுக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஎம் வேட்பாளராக அடுத்து வரலாம்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம பசங்க போட்டுட்டு இருக்க சண்டை வேற, ஆனால் அங்கே வேற மாதிரி சண்டை போடுறாங்க. பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தவங்க வராங்கனாலே அங்கே பெருசாக தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது வேற அங்கே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் தான் இந்த வீடியோ வெளியாகி இவர் தன்னோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் என்ன, அப்போ இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிறவங்களே தற்கொலை அறிவிச்சிடலாமா? எனக்கு என்ன ஆகுதுங்கன்னா, ஒரு பார்ட்டியை ஒரு தலைவரை சப்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு தற்கொலை அப்படின்னா, அந்த தற்கொலையின் பேரை நீங்கள் யாருக்கு வைக்கிறீங்க, பொதுமக்கள் தான் வைக்கிறீங்க. அவங்க தான் அவங்களுக்கு ஓட்டே போடணும். எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் ஒரு சில கட்சிகளோட முடிவுகள் பின்னோக்கி போச்சு பார்த்தீங்களா. தற்கொலைன்னு மக்களை திட்டி அவங்க ஈகோ ட்ரிகர் பண்ணி விட்டதுனால தான் அவங்க எலெக்ஷனில் பாடம் கற்றுக் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த தற்பை திருப்பியும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், இந்த கிளாஸ் ரூமில் இருக்கவங்க நல்லா படித்தவங்களுக்கும் தற்கொலைன்னு பேர் வச்சுருவோமா? அந்த பேரை வைக்கிற நம்மளோட குவாலிஃபிகேஷன் என்ன? ரைட், இந்த வீடியோ பார்த்துருங்களா. கனிம வளம் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக சுரண்டப்பட்டு இருக்கிறதுல முக்கியமான விஷயம் அதுதான்.
கோடிக்கணக்கான ஆண்டுகள் எடுக்கும் ஒரு மலை உருவாக. ஆனால் எவனை வந்து ஈஸியாக அதை அழிச்சிட்டு போயிடுவானுங்க. ஃபுல்லாக கேட்டால் கல்குவாரி நாங்கள் சட்ட ரீதியாக தான் நடத்திக்கிட்டு இருக்கோம், லீகலாக தான் போயிட்டுருக்கு அப்படின்வாங்க. ஆனால் வந்துட்டு போகிற லாரியை கவுண்ட் எடுத்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கும். இந்த விஷயத்தில் நம்ம தமிழக அரசு ஒரு இரும்பு கரத்தோடு செயல்படணும்னு சொல்லியிருந்தோட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது ஆரம்பம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங்கும் சூப்பராக இருந்தால் மனசு சந்தோஷமாக இருக்கும். அமைச்சர் பிரபு இருக்கார்ல, இவர் ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காருங்க. என்ன சொல்கிறாப்புல, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கல்குவாரிகள்லையும் கண்டிப்பாக சோதனை நடத்தியே தீரணுன்றார். இப்போ அதிகாரிகள்லாம் சட்டவிரோத குவாரிகள் இருக்குல்ல, அது எத்தனைன்ற எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு வேணும். சும்மா இத்தனை சொச்சோ அத்தனை சொச்சலாம் வேணாம், எத்தனை இருக்குது ஃபுல்லாக எனக்கு அந்த நம்பர்ஸ் கொடுங்க. அரசுக்கு ஏற்படுத்தின இழப்பு இருக்குல்ல, சட்டவிரோதமாக செயல்பட்டுனா கண்டிப்பாக இழப்பை ஏற்படுத்திருக்கணும் அவங்க. அதுக்கான அபராதத்தை அவங்க கிட்ட இருந்தால் வசூலிக்கணும், வேற யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு கேட்டிருக்காப்புல அமைச்சர் பிரபு அவர்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நம்பலாம் மக்களே. ஏன்னா நீங்கள் மற்ற விஷயங்கள் போனால் ஈஸியாக கெயின் பண்ணிக்க முடியும். ஆனால் இயற்கை போச்சுன்னா எங்கேருந்து நீங்கள் கெயின் பண்ணுவீங்க திரும்பியும்? அதுவாக உருவானதாக உண்டு. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் அது பார்த்துட்டு இருக்க போகிறோம். நம்ம நல்ல ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன நம்ம உள்ளபடி ஒரு ஆதங்கம், இது போல் குவாரிஸோட செயல்பாடுகளை பார்க்கறதுக்காக சேஃப்டி மைண்ட் ஒரு டீம் ஒன்று இருக்கும். அந்த டீம் அப்போ என்னதான் பண்ணிட்டு இருந்துச்சு உங்களால் அப்படின்னு பார்த்தா, எதுவுமே குவாரி பேஸ் பண்ணி கொள்ளையை அடிக்கப்படலன்னா சொல்லுவீங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, அரசு நிர்ணயிச்சிருக்கோம் இவ்வளோ வரைக்கும் மட்டும் இங்கே கற்களை வெட்டணும் அப்படின்ட்டு, அதை தாண்டி இங்கே வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாங்க பிரச்சனையே. அப்போ சேஃப்டி மைண்ட் குழுவோட வேலை இங்கே ஃபுல்லாக நடந்திருக்கா இல்லையா? முதல்ல அவங்க சார்ந்த ஒரு உத்தரவை அமைச்சர் பிறப்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ முழுமை பெற்றிருக்க தாவேக்கா அமைச்சரவை இருக்குல்ல, இதில் ஒட்டு மொத்தமான பங்களிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, தாவேக்காவை சேர்ந்தவங்க 107 பேரில் 30 பேர் அமைச்சர்களாக மாறியிருக்காங்க. 108 கிடையாது, ஏன்னா சிஎம் அவரோட அந்த திருச்சி கிழக்கு சார்ந்த எம்எல்ஏ போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டாங்களே, அதனால் 107. இதில் 30 பேர் டிவிகே மினிஸ்டர்ஸ் ஆகிருக்காங்க. காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா 5 எம்எல்ஏஸில் 2 பேர் அமைச்சர்கள் இடம் முடிச்சிருக்காங்க. ஐயுஎம்எல்ல 2 பேரில் ஒருத்தர், விசிகாலையும் 2 பேரில் ஒருத்தவங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக கூட்டினீங்கனாக்கா 34 பேர் அமைச்சர்கள் ஆகிட்டாங்க. இதில் சிஎம்ஐ சேர்த்திங்கனாக்கா 35 மாறிடும். ஒட்டு மொத்தமாக அமைச்சரவை ஃபில் ஆகிடுச்சா? இதில் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, சிறுபான்மை மதங்களை சேர்ந்தவங்க 6 பேர் இந்த முறை கேபினெட்டில் இருக்காங்க. இதில் முதலமைச்சர் கிறிஸ்தவர் தானே 1, அப்புறம் மரியா வில்சன் அவர்கள் 2, ஸ்ரீநாத், ஃபர்வேஸ், ராஜேஷ், ஷாஜகான்னு இந்த அமைச்சரவையில் மட்டுமே 6 பேருங்க சிறுபான்மையினர். அமைச்சரவை பற்றி நம்ம எப்போ பேசினாலும் ஒரு கட்சி நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடும். கண்டிப்பாக அதிமுக பற்றி தான் சொல்கிறேன். அவங்களுக்கு கனவு இல்லாமல் இருந்திருக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஒருத்தர் கூட ஏடிஎம்கே அமைச்சர் கிடையாது. இதுதான் உண்மை. கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. எஸ்பி வேலுமணி அவர்கள் இவங்க இப்போ ப்ரெஸ்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அமைச்சர் பதவிக்காக தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கலைங்க, அதுக்கெலாம் நினச்சா நாங்கள் போயிருப்போம். 2 தரப்பிலும் அதை பற்றி நாங்கள் யாருமே அஃபிஷியலாக சொல்லவே இல்லையே. தாவேக்காவும் சொல்லலை எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு, நாங்களும் சொல்லலை ப்ரெஸ்ஸுக்கிட்ட நாங்கள் அமைச்சர் பதவி கேட்க போகிறோம் அப்படின்னு யாருமே சொல்லலையே. நீங்களாம் நினச்சிக்கிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியுன்ற தோணி தான் அண்ணன் பேசியிருக்காரு. அதிமுக திட்டங்கள் தொடரணுங்க, அது செயல்பாட்டில் இருக்கணும். இந்த கோரிக்கையை தான் நாங்கள் தாவேக்காவுக்கு முன் வச்சோம், இதனால தான் அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு அளித்தோன்னு ஒரு புது விளக்கத்தை இப்போ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதிமுகவில் எந்த பிளவும் கிடையாது, கட்சியை உடைக்கிற எண்ணம் எங்கள் யாருக்கும் துளியும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டை இபிஎஸ் அவர்கள் எப்படி வாட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே ரைட்டு. அடுத்து ஒரு பெரிய ஒரு புயல் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் பெரிய பெரிய பனிப்பாறைகள் நினைப்போம் பார்த்தீங்களா, கடல் பகுதியில் இருக்கிறதெல்லாம், அது மேலே இருக்க டிப்பை மட்டும் பார்த்துட்டு ஓ இதுவோட பெருசாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் கடலுக்கு கீழே அது போகிற போர்ஷன் பார்த்தா இமாலய சைஸ் இருக்கும். அது பயங்கரமாக. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு லஞ்ச புகார்னு ஒரு இடத்துல பார்ப்போம், ஆனால் எங்கேருந்து லஞ்சம் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது இன்னும் பெருசாக போயிட்டுருக்கும். அது போல விஷயம் ஒன்று வெளியே வந்திருக்கு. இப்போ ஹாலிக் அலாவுதீன் 32 வயசுங்க அந்த பர்சனுக்கு. நம்ம ராமநாதபுரம் இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவர். இப்போ ஒரு சென்னையில் தான் வசிச்சுட்டு இருக்காப்புல. இவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட சொந்த ஊரான குயவன்குடியில் ஒரு நிலம் ஒன்று இருக்குது, இந்த நிலத்தை நம்மளோட அம்மா பேருக்கு மாற்றிடுவோமே அப்படின்னு பத்திரம் பதிவு செய்யறதுக்கு முடிவு பண்ணியிருக்காப்புல. இந்த வெளிப்பட்டணத்தை சேர்ந்த சார் பதிவாளர், அவர் பேர் ராமநாதன், இவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் தான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும், அப்ரோச் பண்ணியிருக்காரு. இந்த பத்திரப்பதிவோட நம்ம லஞ்சம் கேட்டிருக்காப்லையா, 50 லட்சம் ரூபாய்ங்க. எப்படி இவ்வளோ அமௌண்ட்டு மேசிவாக அவங்க லஞ்சமாக கேட்குறாங்கன்னு தெரியல. அவ்வளோ பெரிய இடமா என்னவோன்னு புரியல. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறதா வெளியே இருக்க தகவல் 50 லட்சம்ன்றாங்க. இது வரைக்கும் விசாரணை தகவலே வெளியே வந்திருக்கிறது மக்களே. ஓகேவா, 50 லட்சம் கேட்டதா சொல்கிறாங்க லஞ்சம். இதில் அந்த ஹாலிக் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரா, முதல்ல ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துருக்காப்லையா. அது எப்படி கொடுத்துருக்காரு, ராமநாதனோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதுக்கு டைரெக்டாக அவர் அனுப்பிட்டு இருக்காரு. எவ்வளோ தைரியமாக வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஒரு 17 லட்சம் ரூபாவை அயூப் அப்படின்ற ஒரு நபர், ராமநாதனோட விசுவாசி போல இருக்கு, அந்த நபர்கிட்ட கொடுத்துருக்காப்லையா இந்த ஹாலிக்கு.
இதுக்கப்புறம் கடந்த 18ஆம் தேதி என்ன இருக்கு, ராமநாதனை ஹாலிக் அவர்கள் நேரில் சந்திச்சிருக்காப்புல. சந்திச்சு இது போல் அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டி என்ன சார் ஆரம்பிச்சலான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்லிட்டு இருக்க, ராமநாதன் ஏன்பா பாதி காசு தான் கொடுத்துருக்க, மீதி எப்போ கொடுக்குறது, ஒரு 25 லட்ச ரூபா நீ கொடுக்க வேண்டியது இருக்கு, முதல்ல பேசி கொஞ்சம் கழிஞ்சது போய் 25 லட்ச ரூபா நீ கொடுக்கணும், கொடு பத்திரப்பதிவு முடிச்சிடலாம் அப்படின்னு ராமநாதன் சொல்லியிருக்காப்லையா. இந்த ஹாலிக் என்ன பண்ணியிருக்காரு, சார் 25 லட்ச ரூபா ரொம்ப அதிகம் சார், கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லி கேட்கவே ஒரு 10 லட்சம் குறைச்சிருக்காப்லையா. ஒரு 15 லட்சம் ஃபைனலைஸ்ப்பா, நீ கொடுத்துட்டு 15 லட்ச ரூபா நம்ம போய்டும் அப்படின்னு இருக்காராம். இந்த அயூப் கிட்ட என்ன பண்ணிருக்காரு இந்த ஹாலிக்கு, முதல்ல மாதிரியே 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருக்காப்புல, கையில் கொடுத்துட்டு இருக்காரு. மிச்சம் 12 லட்ச ரூபா கொடுக்கணுமா, ராமனோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த 12 லட்ச ரூபா வந்திருக்கணும். ஆனால் இந்த ஹாலிக் கடைசி நேரத்தில் மனசு மாட்டாருங்க. மனசு மாத்தாரு, நான் முதல்ல பிளான் பண்ணி தான் இது பண்ணாரான்னு தெரியல. லஞ்ச ஒழிப்பு போலீஸார் இருக்காங்களே, அங்கே புகாரை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துக்கு கொண்டு போயிட்டாரு. எப்பவுமே லஞ்ச ஒழிப்பு போலீஸார் ஒருத்தவங்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா கையும் களவுமா தான் பிடிப்பாங்க, எவிடன்ஸோடு தான் பிடிப்பாங்க அந்த ஸ்பாட்டில் வச்சு. இப்போ அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம்ல, இந்த ரசாயன பவுடர் இருக்குல்ல அதை பணத்தில் தடவுவாங்க. இதை சார் அவங்க கையில் போகும்போது மாட்டிக்குமே தடையும், அங்கேயே அவங்களை பிடிச்சிருவாங்கல்ல. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்க. கரெக்டாக 2 பேரும் தூக்கியாச்சு. இந்த அயூப்ன்ற ஒருத்தன், இவர் சார்பில் காசு வாங்கினா பாருங்க, இவன் ப்ளஸ் ராமநாதன் 2 பேரும் கைது பண்ணிட்டாங்க லஞ்ச ஒழிப்பு போலீஸார். இதுக்கப்புறம் தான் விசாரணை இன்னும் ஃபர்தராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் 50 லட்ச ரூபா வரைக்கும் லஞ்சமாக கேட்டு இது வரைக்கும் பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்கனாக்கா இது ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருப்பாங்க. இது போல் எத்தனை பேர்கிட்ட காசு பார்த்துருப்பாங்க, இது மாதிரி எத்தனை ஆஃபீஸர்ஸ் அப்படி இருந்திருப்பாங்க, எல்லாரையும் தோண்டி அடிக்கணும் போல இருக்குது. இப்போ இந்த ராமநாதன் விவகாரம் ஃபுல்லாக விசாரணையில் இருக்கா, அந்த விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தனி வீடியோ போஸ்ட் பண்ணுற மக்கள் உங்களுக்கு அடுத்த ஒரு பஞ்சாயத்தை பற்றி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இதை நீங்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது, நான் பர்சனலாக நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், அரசு மருத்துவமனை சார்ந்து இந்த அம்மா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்களே, அது உண்மை, இல்லை மாற்றிருக்கிறது உங்களுக்கு வேணாம். ஈரோடு அரசு மருத்துவமனையில் லஞ்ச லாவண்யம் தலைவரிச்சா ஆடுது போல இருக்குது. எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, எல்லாத்துக்கும் காசு முடிஞ்ச அளவுக்கு கேட்டு அதில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, மற்ற வயிற்றாட்சி ஏழை மக்கள் கிட்டேருந்து காசை பிடிங்கி நீ ஒரு சோறை சாப்பிட்ற பற்றியா, அது பாவமாக கன்வெர்ட், அதில் உனக்கும் சேர்த்து உன் குழந்தைங்களுக்கும் சேர்த்து அதுங்க ஃபியூச்சர் நினச்சா தானே எனக்கே கவலையாக இருக்குது. அவ்வளோ தூரம் மோசமான வேலையை இன்னும் பார்த்துட்டு இருக்கானுங்க அரசு மருத்துவமனைகளில். இந்த அம்மா இதை நேரில் பார்த்துருக்காங்க, வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இப்போ வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விஷயத்த. அது நீங்களே பாருங்கள் மக்களே, உங்களுக்கே வயிறு எரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இங்கே ஈரோடு ஜிஹெச் வந்திருக்கிறேன். அதாவது ஆதார் கார்டில் அட்ரஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோசரம் இங்கே வந்தேன். இவங்க ஒரு ஆளுக்கு 300 ரூபாவாமா சேஞ்ச் பண்ணி டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா கொடுக்க விடுவாமா. அப்போ 3 பேத்துக்கு மாற்றதுக்கு 900 ரூபா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வரோம், இங்கேயே நீங்கள் உங்கள் திருட்டுத்தனத்தை கேவலமாக இப்படி காமிக்கிறீங்களே, நிஜமா நல்லா இருக்குதா? அங்க முன்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சிருக்காங்க, அந்த ஆளை அப்படியே வாய் கூசாம கேட்கறான், கண்ணு ஒரு ஆளுக்கு 300 ரூபா வேணா உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், அவங்க 2 பேர்த்தையும் அப்புறமேல் வர சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ இது ஒரு யோசிக்கிறதே இல்லை. ஒரு கவர்மெண்ட் வேலை ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், இந்த மாதிரி யோசிக்காமலே அந்த ஆளு கேட்கறான். வீடியோ எடுத்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. நான் 3 பேத்துக்கு எவ்வளோ? ஒரு டாக்டர் ஃபீஸ் 300 ரூபாமா. டாக்டர் ஃபீஸ் 300 ரூபாங்களா? ஒரு கை எடுத்துக்குங்களா? ஒரு அரை மணி நேரம் தான் டாக்டர் இருப்பாரு. நீ 4 நம்பர் கம்மி பண்ணி கேட்டு பண்ணமா. 3 பேரும் நேர்ல வரணுமா? போய் நம்ம டாக்டர் கேட்டு கொடுப்பேன். இப்ப 3 பேருக்கு 900 ரூபா ஆகுங்களா? டாக்டருக்கே தான் எனக்குலாம் இல்லை. 11 மணிக்கு தான் இந்த டாக்டர். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அரசு மருத்துவமனைகளில் இதுக்கு முன்னாடியே லஞ்சம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க பல பேரும், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன அப்போ இது போல் வீடியோ எடுத்து வெளியே விடுற தைரியம் பெருசாக இல்லை, இப்போ அந்த தைரியம் வந்திருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.